ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த நாளும் அவருடைய செய்திக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகின்றோம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம் பரிசுத்தாவின் எங்களோட பேசும்படியாக நாங்கள் யார் ஒருமனப்பட்டு இந்த மாலை ஒளி ஜெபம் ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, கிருபையுள்ள சர்வ வல்லவரே, எங்கள் பரலோகத்தின் நாயகரே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, அப்பா அந்த நாளில் ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளாக கடந்து வருகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசுவாராக. தேவ மகிமை இந்த நாளில் வெளிப்படட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாள் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்டிலே உங்கள் மத்தியிலே பேசணும் தேவனுடைய செய்தியின் தலைப்பு Aujourd'hui, le titre du message, காயு. Caï. என்று வேதத்தில் 5 இடத்திலே இருக்கின்றது. Donc, Kadou, il y a 5 fois dans la Bible. காயு என்றால் ஆபத்தில் உதவி. Donc, ça veut dire l'aide qu'on a en cas de danger. காயு என்றால் இடுக்கண்ணில் உதவி. Donc, Kadou, ça veut dire que c'est un soutien. சில நேரங்களிலே ஆண்டவரோட உதவி எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. Donc, nous avons parfois l'aide de notre Dieu. சில நேரங்களில் எங்களுக்கு மனுஷரோட உதவியும் தேவை. Nous avons besoin aussi l'aide d'un homme. எத்தனையோ இடங்களில் ஆபத்தான நேரங்களிலே Regardez, dans plusieurs endroits, lorsque nous sommes en danger, மனுஷர்கள் அந்த நேரத்தில் செய்கின்ற உதவியை எங்களால் மறக்க முடியாது. nous ne pouvons pas oublier l'aide de l'homme. ஆனாலும் அந்த உதவிக்கு ஆண்டவர் தான் காரணமாக இருக்கின்றார். Mais nous voyons que l'aide est apportée par le Seigneur. எனவே இந்த நாளில் இந்த காயு என்ற தலைப்பில் வைத்து Donc Caillou, qui est le titre du message, 5 காரியங்கள் உண்டு. ஆனால் 4 காரியங்களே முக்கியமாக பேச போகின்றேன். donc il y a 5 choses plus importantes, mais je veux vous parler que de 4 événements. இந்த தன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலும் இருக்க Est-ce வேண்டும். que nous avons tout cela en nous? இந்த ஆவி எங்கள் மேலும் ஊற்றப்பட வேண்டும். Est-ce que l'esprit est versé en nous? நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் Nous allons regarder dans Actes des Apôtres 19வது அதிகாரம் 19, 26வது வசனத்திலிருந்து 26 chapitres 29வது வசனம் வரையும். jusqu'au 29. அப்போஸ்தலர் புத்தகம் 19வது அதிகாரம் Actes des Apôtres 26லிருந்து 29 வரையும். 26. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறை ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணியாய் வந்த மக்கெதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பாருங்கள், இந்த காயு என்பவர் பவுலுடைய ஊழியத்திலே வழித்துணையாக செல்லுகிறவர். Gaius, nous voyons qu'il était un soutien pour Paul dans le ministère. இங்கே சரித்திரம் சொல்லுகின்றது, எங்கெங்கெல்லாம் அங்கே பவுலுக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அந்தந்த இடங்களிலே காயுவையும் பார்க்க முடியுமா? L'historique nous dit que là où Paul était en danger, il y avait aussi le soutien de Gaius. ஆனால் அந்த காயு இடையிலே அவர் ஓடுகிறவர் அல்ல. Nous voyons que Gaius, il va pas abandonner au milieu du chemin. பிரச்சனைகள் வரும், அடிபாடுகள் எல்லாம் கடந்து வரும். Il y aura des combats, il y aura des coups. இந்த நாட்களிலே ஊழியத்திலே வழித்துணையான பாதுகாப்பு எங்களுக்கு தேவையா இருக்கின்றது. Dans notre ministère, nous avons besoin d'une protection. அங்கே அந்த 29வது வசனத்திலே வாசிக்கின்றோம். Verset 29. பட்டணம் முழுவதும் கலகத்தால் நிறைந்ததுன்னு சொல்லப்படுகிறது. Toute la ville fut dans la confusion. அங்கே அந்த அதிகாரத்தை பார்க்கின்றபோது பவுலின் கைகளினால் கர்த்தர் விசேஷித்த காரியங்களை செய்தார். À travers la main de Paul, il a fait de grandes choses. அதே போல 7 மந்திரவாதிகளும் அங்கே காரியம் செய்ய வந்தார்கள், அவர்கள் தோற்று போனார்கள். Regardez, même les 7 magiciens, ils ont perdu. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் சொல்றார்கள், தங்களுடைய தொழில் எல்லாம் அற்று போய்விட்டது.
Donc c'est pour cela que toute leur industrie est en danger. தங்களுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் குறைந்து விட்டது. Nous voyons qu'ils n'ont plus de revenus. Ça a அதனால diminué. இவர்கள் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி இவர்களை அழிப்பதற்காக திட்டம் போட்டார்கள். Donc ils planifièrent de le détruire. அந்த அழிந்து போகிற திட்டம் போட்ட வேளையிலும் கூட Lorsqu'ils ont planifié de faire périr, அங்கே பட்டணம் முழுவதும் கலகத்தால் நிறைந்த வேளையிலும் கூட lorsque la ville fut dans la confusion, அந்த பவுலுக்கு வழித்துணையாக வந்த அந்த காய் வேங்க பிடித்தார்கள். donc ils ont attrapé Gaius qui est venu pour soutien de Paul. ஆனாலும் அந்த காய் அங்க பிடிக்கப்பட்ட வேளையில் சிறையில் இருந்த காலங்களிலும் Donc à l'époque où il était emprisonné, மீண்டும் திருப்பி வெளியே கடந்து வருகின்றார். de nouveau il va sortir. மீண்டும் திருப்பி அவர் வெளியிலே கடந்து வந்த பிற்பாடும் Et une fois qu'il fut sorti, அவர் மீண்டுமாக வழித்துணையாக பவுலுக்காக செல்லுகின்றார். de nouveau il devient un soutien pour Paul. எனவே சில நேரங்களில் இப்படியான வழித்துணை அனுப்புறது கர்த்தர். Donc c'est l'Éternel qui est notre guide. ஆண்டவர் அங்கே சில ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். Donc à travers quelqu'un il va apporter une protection. எனவே ஊழியத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது இந்த நாளிலே சபைக்குரிய காரியங்களை தான் குறித்து பேசுகின்றேன். Regardez, lorsque je prie et je parle en ces jours concernant l'église, கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு துணை செய்கிறவர்களும் அதிகமாக தேவையா இருக்கின்றது. nous avons besoin de beaucoup de personnes pour faire le ministère. பாருங்கள், இந்த சபையை மற்றவர்களிடத்தை கேட்கின்ற பொழுது கேட்பார்கள், நீங்கள் எந்த சபைக்கு போறீங்கள் என்று. Regardez, on va toujours vous demander de quelle église vous venez. ஆனவுடனே நாங்கள் வந்து வாக்குத்தத்தம் சுவிசேஷ சபை என்று சொன்னாலும் Même si on dit qu'on vient de l'église des promesses, அடுத்த கேள்வி கேட்பார்கள், ஆருடைய சபைக்கு போறீங்கள் la என்று. deuxième question, de quelle église vous venez, de அப்ப qui? நீங்கள் எல்லாரும் வந்து இயேசுடைய சபைக்கு போறோம்னு சொல்ல மாட்டீர்கள். Vous n'allez pas dire que c'est l'église de Jésus. ஆருடைய சபைக்கு போறோம்னு சொல்லுவீங்க? De quelle சொல்லுங்க, ஆருடைய சபைக்கு போறோம்னு சொல்லுங்க. vous பொதுவாக allez dans quelle église? C'est qui est le பாஸ்டர் pasteur? சாந்தனுடைய சபை. Vous allez dire que c'est le pasteur Sandan qui est responsable. ஆனால் பெயர் தான் அங்க சாந்தனாக இருக்கும். Même si mon nom est Sandan, ஆனா அந்த சபைக்காக பிரயாசப்படுறது யார் தெரியுமா? அது நீங்கள் தான். c'est vous qui œuvrez pour bâtir l'église. நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள், Parce que vous priez énormément. சபைக்காக வந்து வேலை செய்கிறீர்கள், Parce que vous œuvrez pour சபைக்காக l'église. உபவாசம் இருக்கிறீர்கள். Vous jeûnez pour l'église. அதே போல இந்த மனிதர் ஒரு சாதாரண விசுவாசியா இருந்து பிற்பாடு ஊழியக்காரனா மாறுகின்றார். C'était juste un simple homme qui est devenu un serviteur. ஆனால் இந்த மனிதனுடைய தன்மைகள் என்னவென்றால் எப்பொழுதும் அங்கே பவுலோடு வழித்துணையாக செல்லுவார். Quelles sont les caractéristiques de l'homme? C'est que lui, il était un soutien pour Paul. எங்கெங்கெல்லாம் போகின்றாரோ அங்கெல்லாம் அந்த காய் போய் கொண்டே இருப்பார். Nous voyons que Gaius allait partout où allait Paul. ஒரு பக்கம் ஆண்டவர்களுக்கு துணையாக நிற்பது உண்மைதான். C'est vrai que l'Éternel est notre soutien. நீ 2 தீமோத்தேயு புத்தகம் வாசிக்க வேண்டிய அவசியம் 4ஆம் அதிகாரத்திலே Donc, 2 Timothée அங்கே 4. பார்க்கின்ற பொழுது 14-17 பார்க்கின்ற பொழுது அங்கே 14. பவுல் சொன்ன எல்லாரும் என்னை விட்டு ஓடி போனார்கள். Paul, il a dit tout le monde m'ont abandonné. ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக Mais நின்றார் என்று l'Éternel சொல்கின்றார். est mon soutien. ஆனா கர்த்தர் தான் எங்களுக்கு துணையாக இருந்தாலும் Même si l'Éternel est notre சில soutien, நேரங்களில் எங்கள் ஆபத்தான வேளையிலே எங்களுக்கு துணை சேர்வர்கள் தேவை. parfois nous avons besoin d'un soutien semblable. பாருங்க, இப்ப உதாரணத்துல மைக்க போட தலைகளாக பிடிச்சான். Regardez, j'ai essayé d'installer le micro, mais je l'ai fait à l'envers. அதே ஒரு சகோதரன் பார்த்துட்டு சிரிச்சார். Donc il y a quelqu'un qui s'est moqué de moi. அப்ப இந்த மைக்க வடிவாக வைப்பதற்கு எங்களுக்கு யார் தேவை? துணையாளர்கள் தேவை. Donc nous avons besoin de quelqu'un qui vient en நாங்கள் aide. பாடல் பாடுகின்ற பொழுது இசை அமைப்பாளர்கள் எங்களுக்கு தேவை. Nous avons besoin de la chorale lorsque nous chantons. நாங்கள் இங்க வந்து ஆரான செய்வதற்கு இந்த இடத்தை வந்து பெருக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. Lorsque nous allons faire ce culte, on a besoin de personnes pour nettoyer அது l'église. மட்டுமில்லை, இந்த நாள் கூட்டத்துக்காக நேற்று சனிக்கிழமை அங்கே புதன்கிழமை இப்படியான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. Donc peut-être que même mardi ou hier samedi, nous avons besoin de personnes pour prier. எனவே இந்த நாட்களே ஊழியத்திலே துணை சேர்வர்கள் தேவை என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். Donc nous devons prier que dans ces derniers jours, nous avons besoin இந்த de காய் வந்து serviteurs. வழித்துணையாக கடன் செல்லுகின்றான். Gaius, nous voyons qu'il était un serviteur. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது யாத்ரா புத்தகத்துக்கு போவீங்கள் என்றால் On va aller dans Exode, dans l'Ancien Testament. அங்கே மோசேயின் காலத்திலே Au temps de Moïse, யாத்ரா புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே Exode 17, அங்கே 17ஆம் அதிகாரம் 8 12 வரையும் வாசியுங்கள். 17, 7. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு என்ன சொல்ற? நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு நீ புறப்படு. அப்படி எங்களுக்கு மனிதர்கள் தேவை. Donc choisis des hommes parce que nous avons besoin de ces hommes. அப்ப யாரும் தேவை இல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. On peut pas dire qu'on n'a pas besoin d'un homme. இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல இருக்கின்ற இந்த சிறு பிள்ளைகள் தொடக்கம் எல்லாரும் சபைக்கு தேவையானவர்கள்.
Depuis moi jusqu'aux petits-enfants de cette église, nous avons tout. யாரும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. Donc on ne peut pas dire qu'on a besoin வாலிய de பிள்ளைகளை personne. பார்க்குறோம் எக்ஸைட்டிங் ஊழியம் செய்கிறார்கள். On a besoin des adolescents qui s'occupent du micro. இப்படி எல்லாரும் தேவை. On a besoin de tout le monde. ஆனால் தேவையானவர்கள் எங்களுக்கு இன்னும் எழும்ப வேண்டும். Parce que nous avons besoin que le réveil des ஆனால் இந்த personnes காய் qui nous என்பவன் aident. ஊழியத்திலே அங்கே துணையாக நின்றான். Regardez, nous voyons Gaius était un அதே soutien போல dans le மோசேயின் ministère. காலத்தில் அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே ஜோசுவாவை நோக்கி மோசே சொல்றான், நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு Moïse dit à வாசிப்போம், Josué, அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். பவுல் அங்கே மோசே சொன்னான், நாளைக்கு நான் மலை உச்சியிலே கர்த்தருடைய கோலை நான் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, அப்ப யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்கின்றான். Josué fit ce que avait dit Moïse. அப்படி என்றால் மோசேக்கு அந்த யோசுவா தேவை. Donc nous voyons que Moïse il a besoin de அந்த Josué. மோசேயோடு அங்க யோசுவாவோடு இணைந்து யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் தேவை. Parce qu'avec Moïse on a besoin de Josué et des hommes pour combattre. எனவே எங்களுடைய ஊழியம் வளர வேண்டுமென்றால், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமென்றால், ஊழியத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. Si nous allons bâtir le royaume de Dieu, on a besoin d'aide semblable pour le ministère. இங்க பார்க்கின்ற பொழுது அங்க தொடர்ந்து வாசிப்போம். அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான், அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மலை உச்சியில் ஏறினா, கீழே யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். அங்கே மேலே மோசேயும் ஆரோனும் ஊரும் மலை உச்சியிலே ஏறுகிறார்கள். Regarde, nous voyons que Moïse, Aaron et Hur montèrent au sommet அப்ப de மலை la உச்சியில colline. ஏறுறவர்கள் தேவை. On a besoin de personnes qui montent இந்த au மலை sommet. உச்சிக்கு ஆரோனும் ஊரும் அங்கே மோசையோடு போகிறார்கள். Nous voyons que Hur et Aaron montaient au sommet de la colline. ஏன் போகிறாள் என்று நான் கீழே வாசிப்போம் என்றால், Pourquoi? வாசிப்போம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், மோசே தன் கையை, இந்த கொஞ்சம் சவுண்டை கூட்டுங்க, மைக் சவுண்ட், அந்த பைபிள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். இஷ்டவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில், அவன் தன்னுடைய கையை தாழ விழுகையில், அமலேக்கு மேற்கொண்டான். பாருங்க, மோசே கையை மேலே தூக்குற பொழுது இஷ்டவேலர்கள் வெற்றியை காணுகிறார்கள். Regarde, lorsqu'il élevait la main, la victoire appartient aux Israéliens. ஆனால் அவனுடைய கையை கீழே விடுகிற பொழுது அமலேக்கியர் மேற்கொள்கிறார்கள். Lorsqu'il baissait sa main, nous voyons qu'Amalek était le plus fort. அப்ப அமலேக்கியரை முறியடிக்க வேணும்னா மோசேயின் கை உயர வேண்டும். Donc si nous devons abattre Amalek, il faut que la main de அப்ப Moïse மோசேயின் soit கை élevée. உயர வேண்டும் என்றால் அடுத்த காரியம் என்ன செய்கிறார்கள் என்றால், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்ப இவர்கள் எதற்காக போகிறார்கள்? மோசேயுடைய கைகளை உயர்த்துவதற்காக போகிறார்கள். Ils vont pour élever la main de Moïse parce qu'ils étaient fatigués. அப்ப அதுதான் முக்கியமான நேரம். Donc ça c'est un moment important. இந்த நேரத்தில் அங்க மோசேயின் கை உயராவிட்டால் அமலேக்கியர் முன்பாக நாங்கள் இஸ்ரவேலர் முறியடிக்கப்படுவார்கள். Donc si la main de Moïse n'était pas élevée, alors nous serons battus devant அப்ப Amalek. அமலேக்கியர் முன்பாக முறியடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆரோனும் ஊரையும் ஆண்டவர் துணையாக ஏற்கனவே அனுப்பி வைக்கின்றார். C'est pour ça qu'il a envoyé Aaron et Hur en soutien. மலை உச்சி வரையும் அனுப்பி வைக்கின்றார். Donc ils montèrent jusqu'au sommet de la அங்கே colline. மீண்டும் அந்த வசனம், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டா மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். ஒரு கல்லை கொண்டு வந்து கீழே வைத்தார்கள். அந்த இடத்திலே மோசே கல்லை எடுக்க போனால் என்ன நடந்திருக்கும்? Donc s'il allait prendre une pierre, qu'est-ce que சொல்லுங்கள, மோசே அந்த இடத்துல அவராக எழும்பி கல்லை எடுக்க போனா என்ன நடக்கும்? Donc si Moïse se lève pour aller prendre lui-même la pierre, அப்ப கல்லை கொண்டு வந்து வைக்கிறோம் தேவையா இல்லையா? Est-ce qu'on a besoin de quelqu'un pour placer la pierre? இந்த மைக் ஸ்டாண்டை கொண்டு வைக்கிற தேவையா இல்லையா? Est-ce qu'on a besoin de quelqu'un pour mettre tout இந்த இடத்துல cela? பலிபீடத்தை கொண்டு வந்து வைக்கிற தேவையா On இல்லையா? a besoin de personne pour installer tout cela. இவர்கள் தேவை. Donc on a besoin de personne இங்கே pour le பார்க்கின்ற பொழுது tout ça. இந்த இடத்துல பார்க்கிற மோசே அந்த இடத்துல போய் கல் எடுக்க போயிருந்தா Moïse alla pour chercher la pierre. அன்றைக்கு இஸ்ரவேலர் விழுந்திருப்பார்கள். Alors les Israéliens seraient tombés. ஏன்னா ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு காரியத்தோடு கர்த்தர் செய்வார். Il a un objectif et une vision pour chaque personne. இங்கே பார்க்கின்ற பொழுது மோசேயின் கைகள் அசந்து போயிட்டுன்னு சொல்லப்படுகிறது. Nous voyons que les mains de Moïse étaient fatiguées. பல மணி நேரமாக இந்த கைகளை உயர்த்தி இருக்கின்றான். Parce qu'il a levé sa main tellement ஆனா pendant des தொடர்ந்து heures. அவனுடைய கைகளை உயர்த்த முடியவில்லை. Là, il n'arrive pas à lever ses mains. ஆனா அவனுடைய கைகள் கீழே இறங்க கூடாது.
Mais il ne faut pas qu'il baisse sa main. அவருடைய கைகள் கீழே இறங்காமல் இருப்பதற்காக Donc, afin qu'il ne baisse pas la அவள் main, ஒரு கல்லை கொண்டு வந்து வாசிப்போம். placer une pierre. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அவனுடைய கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். அதன் மேலே அங்க மோசே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இதை தாங்கினார், கைகளை தாங்கினார்கள். Ils ont soutenu sa main. அப்ப கைகளை தாங்குறவள் தேவை. On a besoin de personnes qui vont soutenir nos mains. அங்க கைகளை தாங்கினார்கள் சொல்லப்படுகிறது. Donc, ils ont soutenu la main de Moïse. இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்த சொல்லப்படுறது. Ses mains restèrent fermes jusqu'au coucher du soleil. அமலேக்கர் பட்டே கருக்கினாலே அங்க வெட்டப்பட்டு அங்கே மடிந்து போகிறார்கள். Josué donc vaincu Amalek par son le அன்றைக்கு tranchant de அந்த l'épée. ஜோசுவாவும் அந்த ஆரோனும் அந்த ஊரும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதரும் இல்லாவிட்டால் அங்கே தோல்வியை கண்டிருக்க முடியும். Donc s'il n'y avait pas Hur, il n'y avait pas Aaron, on aurait dû voir la défaite. எனவே இந்த நாட்களில் இங்கே பார்க்கின்ற பொழுது En ces jours, lorsque vous regardez, ஊழிய பகுதியிலே உடன் ஊழியக்காரர்கள் ஊழியம் சேரவர்கள் எல்லாரும் தேவையா இருக்கிறது. dans le ministère, on a besoin de tout le monde. ஆனா இங்கே பார்க்கின்ற பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது Lorsque nous regardons la vie de Paul, அங்கே பவுல் வந்து ஊழிய பாதைக்குள்ளா போகின்ற பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்கின்றார். il est confronté à plusieurs épreuves. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற நேரத்திலும் Au moment où il rencontra ces épreuves, அந்த காயு என்ற அந்த மனிதன் Gaius வழி துணையாக போய்கொண்டே இருக்கின்றான். était un soutien. இதே சம்பவம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே உண்டு. Donc on voit dans Actes des Apôtres. நீங்கள் எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டிய அவசியம் அப்போஸ்தலர் 20:1 இருந்து வருகின்றதானால் 5வது வசனத்தை மட்டும் வாசிங்கள். அப்போஸ்தலர் 20:5. இவர்கள் முன்னாக போய் ரோமா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். யார் காத்திருந்தால் 4வது வசனத்தை வாசியுங்கள். பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேரில் அரஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டராகிய தீகிக்கும் துரோபிமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். எங்கே வந்தார்கள்? வழித்துணையாக அங்கே புறப்படுகிறார்கள். Donc nous voyons qu'ils étaient là pour guide. அப்படி என்றால் ஊழியக்காரர்கள் ஊழியங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வழி துணையாக பாதுகாப்புக்கு செல்றவர்கள் தேவையா இருக்கின்றது. On a besoin d'hommes pour la protection. அப்ப இந்த காயு யாரு? ஊழியத்திலே வழித்துணையாக செல்லுகிற மனிதனாக காணப்பட்டான். Gaius était un soutien, un guide dans le ministère. இவன் மட்டுமல்ல மற்றவர்களும் அப்படியா கடந்து சென்றார்கள். Non seulement il y avait Gaius, mais il y avait aussi ainsi d'autres hommes. நீங்கள் மோசேயின் காலம் மட்டுமல்ல, நீங்க தாவீதின் காலத்தை பார்த்தாலும் சரி, அப்போஸ்தலர் காலத்தை பார்த்தாலும் கர்த்தர் அவளுக்கு கண்டு வழித்துணையான அங்க மனிதர்களை கர்த்தர் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். De David et de Actes des Apôtres, nous voyons qu'il y avait toujours un guide. இதுதான் இந்த ஆபத்து காலத்துல உதவி செய்கிற அந்த நேரம் இது. Donc c'est l'aide qu'on a en cas de danger. இதே போல அடுத்த காரியம் பாப்போம். ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது அந்த 16ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்படுகின்றது. Romains chapitre 16, il est அங்கே ரோமர் புத்தகம் 16ஆவது அதிகாரத்திலே Romains chapitre 16 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். verset 23. ரோமர் 16:23. என்னையும் சபையனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். அங்கே என்னையும் அங்கே பவுல் சொல்லுகின்றார். இந்த காயு யார் என்றால் என்னையும் சபையனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் சொல்லப்படுகிறது. Gaius mon hôte et celui de toute l'église vous salue. எனவே இங்க பார்க்கின்ற பொழுது முதல் சொன்ன ஊழியத்தில் வழி துணையாளர்கள் தேவையா இருக்கிறது. On a besoin de guides et de soutien dans le இந்த ministère. காயு வந்து ஊழியத்திலே பவுலுக்கு அங்கே வழி துணையாளனாக கடந்து செல்கின்றான். Nous voyons que c'était un soutien, un guide aussi. அடுத்த காரியமாக அதே பவுல் இந்த காயுவை குறித்து சொல்லுகின்ற பொழுது Lorsque Paul parla de Gaius, என்னையும் சபை அனைத்தையும், il parla de lui et இந்த de toute காயுக்குள்ள l'église. இருந்த அடுத்த தன்மை என்னவென்றால் Donc quel est le deuxième bon caractère? சபை அனைத்தையும் அவன் உபசரித்து வருகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். Il prenait soin de son église. அப்ப ஊழிய ஆபத்திலே உபசரிப்பவர்கள் தேவை. Donc dans les dangers du ministère, விசாரிக்கிறவர்கள் தேவை. on a besoin de quelqu'un qui fait attention. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தில் அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறவர்கள் தேவை. On a besoin de personnes qui prient pour le ministère. அங்கே சொல்லுகின்ற பவுல் என்னையும் சபையையும், Il a parlé de lui. சபையை குறித்த ஒரு அக்கறை உள்ள மனிதனாக காணப்பட்டான். Donc nous voyons qu'il faisait attention. சபையை à son குறித்த église. பாரம் உள்ள மனிதனாக காணப்பட்டான். Il avait un fardeau concernant l'église. அப்படிப்பட்ட காயு இன்றைக்கு எங்கள் சபைக்குள்ளாக எழும்ப வேண்டும்.
Il faut qu'il y ait des Gaius qui se lèvent au milieu de notre église. ஊழியங்களிலே துணை செய்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் சபைக்குள்ள எழுப்ப வேண்டும். Il faut que Dieu réveille parmi nous des soutiens, des guides. அங்கே மோசேக்கு வந்து அங்கே ஆரோனும் ஊரும் ஜோசுவாவும் அங்கே இருந்தது போல இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். Regardez, auprès de Moïse, il y avait Hur et Aaron qui étaient là pour aider. ஊழிய பகுதியிலே சில நேரங்கள் ஆபத்துக்கள் வரலாம். Dans le ministère, nous pouvons être confrontés au ஊழிய danger. பகுதியிலே சில நேரங்கள் நெருக்கங்கள் வரலாம். On peut avoir des épreuves. ஆனால் அந்த நேரத்திலே அதை விட்டு ஓடுகிற மனிதர் அல்ல, அந்த நேரத்திலும் அந்த நெருப்புக்குள்ளும் நிற்கின்ற மனிதர்களை கர்த்தர் சபைக்குள்ளிருந்து எழுப்ப வேண்டும். Il faut qu'il réveille non seulement des personnes qui abandonnent, mais plutôt des personnes qui sont là dans les moments les இதற்காகத்தான் plus நீங்கள் durs. இந்த நாட்களில் உங்கள் ஜெபங்களை ஜெபிக்க வேண்டும். C'est pour cela que vous devez prier en ces jours. உங்கள் ஜெபங்கள் மாறவன் ஒரே ஜெபம் அல்ல. Il ne faut pas que ça soit fait de la même manière. சபை கட்டப்பட வேண்டுமென்றால் இப்படியாப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். Si vous voulez que l'église soit bâtie, il faut qu'il y ait des serviteurs qui se lèvent. ஆபத்தான நேரங்களில் உதவி செய்கிற மனிதர்களை கர்த்தர் எழுப்ப Il faut வேண்டும். que Dieu réveille des hommes qui nous aident en cas de danger. அங்கே பவுல் சொல்ல என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காய் உங்களை வாழ்த்துகிறான் சொல்லப்படுகிறது. Gaius, mon hôte et celui de toute l'église vous salue. அப்படிப்பட்ட ஒரு உள்ளங்கொண்ட மனிதனை கர்த்தர் எழுப்ப வேண்டும். Donc il faut que Dieu réveille comme Gaius des hommes dans இன்னும் notre அதே église. ரோமர் புத்தகத்தில் இன்னும் ஒரு மனிதனை காண்பித்து கொடுப்பேன் J'aimerais vous என்றால் montrer quelqu'un d'autre dans Romains. நீங்க 16வது அதிகாரத்திலே அதே அப்போ ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 3 இருந்து வாசியுங்கள். Chapitre 16 verset 3. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன்வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் இந்த வாழ்த்துங்கள். 16வது அதிகாரம் முழுவதும் சபைக்காக கர்த்தருக்காக ஊழியக்காரர்களுக்காக பிரயாசப்பட்டவர்களை வாழ்த்தும்படியாக பவுல் எழுதுகிறார். Regardez, il salue ceux qui ont œuvré pour le ministère Paul. அதனால தான் பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். Donc il salue அடுத்த aussi வசனம். Priscilla et Aquila. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பவுலுடைய பிராணனுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தவர்கள். Ils ont exposé leur tête pour sauver la vie de Paul. இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு பிராணனை கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களா? Est-ce qu'il y a des gens qui sont capables de donner leur tête pour கழுத்தை sauver கழுத்தை des கொடுக்கிறவர்கள் serviteurs? இருக்கிறார்களா? Est-ce qu'ils sont là pour donner leur tête? கழுத்தை எடுக்கிறவர்கள் தான் பெருகுது. Il y a plus de personnes qui viennent prendre la tête. ஆனா கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்காக கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக தங்களுடைய பிராணனை கொடுத்தவர்கள் தான் இந்த பிரிஸ்கில்லாவும் இந்த ஆக்கில்லாவும். Priscilla et Aquila, ils ont donné leur vie pour sauver Paul. அங்கே அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் Ils ont சொல்லப்படுகிறது. exposé leur tête pour sauver ma vie. ஏனென்றால் அவர் தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல ஊழியக்கார உயிர் முக்கியம் என்பதற்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தார்கள். Même si leur vie serait partie, c'est pas grave. Ils ont இப்படிப்பட்டவர்களை considéré la கர்த்தர் vie de சபைக்குள்ளே Paul. எழுப்ப வேண்டும். C'est ainsi que Dieu doit relever des personnes. இப்படிப்பட்டவர் சபைக்குள்ளாக எழுப்பப்பட வேண்டும். C'est comme ça que nous cherchons des hommes pour se அது réveiller. மாத்திரம் சொல்ல தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, அவளை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் புறஜாதியார் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இங்க பார்க்கின்ற பொழுது அவர் பவுல் சொல் நான் மட்டுமல்ல புறஜாதியில் இருக்க எல்லா சபையாரும் அந்த பிரிஸ்கில்லாவுக்கும் ஆக்கிலாவுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. Il n'y a pas que moi, mais il y a toute l'église qui entoure, même les païens qui rendent grâce. அன்றைக்கு அந்த பிராணனை அந்த பவுலுடைய பிராணனை இவர்கள் காப்பாற்ற விட்டால் S'ils n'avaient pas sauvé la vie de Paul, அந்த பிராணனுக்காக தங்கள் கழுத்தை s'ils கொடுக்காவிட்டால் n'ont pas exposé leur cou pour sauver Paul, அநேக புறஜாதியாரான சபைகள் உருவாக்கப்பட்டிருக்க முடியாது. il n'y aura pas des églises païennes qui seraient அப்ப créées. பவுல் மூலமாக அநேக சபைகள் உருவாக்கப்பட்டாலும் Même s'il y a beaucoup d'églises qui ont été bâties அந்த à travers சபை Paul. உருவாக்கப்படுவதற்கு அநேக துணையாளர்கள் அந்த நாட்களிலே அங்கே உதவி Dans செய்திருக்கிறார்கள். ces jours-là, nous voyons qu'il y a eu beaucoup de personnes qui ont contribué. இன்றைக்கு எங்கள் aidé. மூலமாக கர்த்தர் அநேக சபைகளை வெளியிலே கொண்டு வந்தாலும் Même si l'Éternel a ramené beaucoup இந்த d'églises, சபைகளை உருவாக்குவது கர்த்தர் அநேக ஜனங்களை ஜெபிக்கிறவளை உவாசம் இருக்கிறவளை கர்த்தருக்கென்று கொடுக்கிறவளை தேவ சமூகத்தில் வந்து பிரயாசப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி இருக்கின்றார். nous voyons que l'Éternel il a relevé parmi eux des personnes qui jeûnent, qui prient, ஆனால் இந்த qui adorent புறஜாதியான l'Éternel. சபையார் எல்லாருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். Nous voyons que toute l'église rend des grâces. இப்படியா ஒவ்வொரு காரியங்களை இங்கே பவுல் சொல்லி கொண்டு போகிறார். Paul ainsi il va exposer tous les bienfaits qu'ils ont எனவே fait. அது மட்டுமல்ல அவர்கள் அடுத்த காரியம் என்ன சொல்ல 5வது 6வது வசனத்தை வாசிப்போம். Verset 6. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் அது வாழ்த்துங்கள். அதோடு அவள் நிற்பாட்டவளை அவள் வீட்டிலே சபைகளை உருவாக்க கொடுத்தார் அந்த காலங்களில். Nous voyons qu'il y avait des cellules de prière. ஏன்னா இப்படிப்பட்டவளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். Regardez, il faut qu'il y ait des personnes qui சபைகள் consacrent மூலமா leur வீட்டுக்குள் maison. நடத்துவதற்கு ஜனங்கள் தங்களை அங்கே கொடுக்கிறவளை கர்த்தர் எழுப்பி தர வேண்டும். Donc il faut que des personnes se sacrifient
pour faire அங்கே cela. வீட்டிலே கூடி ஒரு சபையும் வாழ்த்துங்கள்னு சொல்லப்படுகிறது. Donc il a dit ainsi saluer beaucoup de இப்படி personnes. ஒவ்வொருவரையும் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் சொல்லப்படுகின்றது. Donc il a dit de saluer ainsi beaucoup de எங்களுக்கு personnes. பிரியாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. Il a dit saluer Marie qui a beaucoup œuvré. ஆனா அந்த காய் என்ற மனிதனை பார்க்கின்றபோது எங்கெங்கெல்லாம் ஆபத்துகள் வருகின்றதோ Regardez Gaius, là où il y avait des dangers. அந்த ஆபத்தான நேரங்களிலே விட்டு போகவில்லை. Donc il n'a pas abandonné en cas de danger. அந்த ஆபத்தான நேரங்களிலே அந்த இடத்திலே அந்த காய் என்ன செய்ய ஊழியத்திலே வழித்துணையாக கடன் செல்கின்றார். Nous voyons que c'était l'hôte de Seigneur de அந்த Paul. ஆபத்தான நேரங்களில் அங்கே பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஆபத்து வந்த நேரத்திலே என்னையும் சபை அனைத்தையும் உபசரிக்கிற மனிதனாக காணப்பட்டான். Nous voyons que c'était un homme qui prenait soin non seulement de moi mais de toute l'église. நீங்கள் 1 பேர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கின்ற பொழுது அங்கே உபசரிக்கிறோர் தேவை என்று வசனங்கள் சொல்லுகின்றது. Même dans 1 Pierre, il est dit qu'on a besoin de personnes qui sont là pour prendre soin. ஒருவர் உபசரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. Prenez soin de chacun de vous. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபத்தான நேரங்களில் உதவி செய்கிறவர்கள் அங்கே தேவையாக இருக்கின்றது. Parce que nous avons besoin de personnes qui viennent en aide en cas de danger. அது மட்டுமில்லை, அடுத்த காரியம் பார்ப்போம் என்றால் Non seulement cela, இந்த காயை குறித்து இன்னுமாக அதிகமாக சொல்லப்படுகின்றது. il y a beaucoup de choses. இன்னும் ஒரு இடத்துல நீங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 1 15 வரை வாசித்தால் அதிலேயும் அதே காயை பற்றி சொல்லப்படுகிறது. Dans 1 Corinthiens aussi, il est parlé de Gaius. ஆனா 3வது யோவானுக்குள்ளே உங்களை கொண்டு போய் நான் முடிக்க விரும்புகின்றேன். J'aimerais en achever pour aller dans Jean. இந்த 3வது யோவானிலே நீங்கள் 1 5 வரையும் வாசியுங்கள். Lorsque nous regardons 3 Jean 1, 3வது யோவான் ஒரே ஒரு அதிகாரம் தான். il n'y a que un seul chapitre. 1 5 வரையும் வாசியுங்கள். 1 jusqu'au 5. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, அங்கே யோவான் என்ற அப்போஸ்தலன் அங்கே தன்னை ஒரு மூப்பனாக சொல்லி பிரியமான காயுவுக்கு நான் எழுதுவதா என்று சொல்லி அங்கே தொடங்குகின்றார். L'ancien Gaius, le bien-aimé, எழுதுறாவது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்றால் நாங்கள் இந்த பாடலை திருமணத்தில் அதிகமாக பாடுவோம். regardez, souvent dans les mariages, on dit comme ton âme vit, on chante le பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. Regardez, on dit bien-aimé, il faut que tu prospères dans toutes choses. பாடுறோமா இல்லையா? Est-ce qu'on chante ou pas? பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா Je souhaite que tu prospères பாடுறோமா இல்லையா? à tout égard. ஆனா யார் பிரியமானம் தெரியுமா? Donc qui est bien-aimé? இது யாருக்கு இந்த பிரியமானம் சொல்லப்பட்டது தெரியுமா? On parle de qui, dites-moi? அதாவது இப்படியாக தங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று ஓடுகளை பார்த்து தான் ஆண்ட சொல்ல, பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. C'est celui qui s'est sacrifié, consacré pour l'œuvre de Dieu, qui dit bien-aimé, prospère dans toutes choses. கர்த்தருக்காக ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, Donc il regarde chaque personne qui œuvre et qui court pour Dieu. கர்த்தருடைய ஊழியத்தில் உதவி செய்கிற பிள்ளைகளை பார்த்து, Donc il invoque les personnes qui aident dans le ministère. ஆபத்தான நேரங்களை உபசரிக்கிற ஜனங்களை பார்த்து, Donc les personnes qui aident en cas de danger. அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் இந்த காயு செய்தார். Gaius, ainsi il a fait toutes ces bonnes œuvres. எனவே இந்த காயை அங்கே யோவான் அங்கே வாழ்த்துகின்றார். Donc nous voyons que Jean, il est en train de saluer அங்கே Gaius. காயு என்ற ஒரு மனிதனுக்காக தான் சொல்ல, உங்கள் ஆத்துமான்னு சொல்ல, உன் ஆத்துமா வாழ்வது போல என்று சொல்லப்படுகிறது. C'est pour ça qu'il est dit bien-aimé que tu prospères. ஆனபடியே நாங்கள் இவைகளை எல்லாம் ஆண்டவருக்காக எந்தவித பாடும் இல்லாமல், எந்தவித அர்ப்பணிப்பும் இல்லாமல், எந்தவித பிரயோசனம் இல்லாமல் வாழ்வதற்கு பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை பிரியமானவன் உன் ஆத்மா வாழ்வது போல சொல்லப்படவில்லை. Que l'état de ton âme prospère. யார் தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவனே. Donc toutes les personnes qui courent et œuvrent, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பிரியமானவனே. Donc toi mon bien-aimé. கர்த்தருடைய சபையை தாங்குற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், பிரியமானவர்களே. Celui qui soutient l'église, tu es mon bien-aimé. அதே போல இந்த காயை பார்க்கின்ற பொழுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி அங்கே யோவான் வேண்டுகிறார். Jean, il souhaite qu'il prospère comme l'état de son âme. ஏனென்றால் அடுத்த வசனத்தை வாசிப்போம் என்றால், சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அங்கே பார்க்கின்றோம் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று அங்கே உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லப்படுகிறது. Lorsque tes frères ont rendu un témoignage, je suis dans la joie. அப்ப இந்த பார்க்கின்ற பொழுது காயு அது மட்டுமல்ல, இந்த ஆபத்துல உதவி செய்யற மட்டுமல்ல, non seulement il aide en cas de danger,
அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். Nous voyons que c'était un homme qui est intègre et fidèle. எனவே இந்த காயுக்குள்ள இருந்த தன்மை என்ன? அவன் சத்தியத்திலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். Première caractéristique, donc il était vrai dans la vérité. இனி ஆண்டவர் எதிர்பார்க்கிற அடுத்த காரியம் என்னவென்றா உண்மை உள்ளவளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Deuxième bon caractère, il veut choisir des hommes fidèles. உண்மையாக கர்த்தருக்கு ஓடுகிறவர்கள், Quelqu'un qui court pour de vrai. உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிக்கிற பிள்ளைகள். Celui qui se tient pour bâtir le royaume de Dieu. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தா உன்னை அநேக பேருக்கு உன்னை அதிபதியா Lorsque tu மாற்றுவேன் es என்று. juste dans peu de choses, je ferai de toi comme une grande அங்க nation. நீதிமொழி புத்தகம் சொல்லுகின்றது உண்மை உள்ளவன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. Celui qui est intègre et fidèle aura toutes les bénédictions. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் அடுத்தது யார் தேவை என்றா கர்த்தருக்காக உண்மை உள்ளவர்களை கர்த்தர் எழுப்பி தர வேண்டும். Dans la présence de Dieu, nous avons besoin des hommes intègres. ஊழியத்திலே உதவி செய்கிற துணையாளர்கள் எழுப்பப்பட வேண்டும். On a besoin de guides et de soutien. இரண்டாவது, ஊழிய பகுதியில் ஆபத்து நெருக்கங்கள் இடுக்கங்கள் வருகின்ற பொழுது விட்டு போறல அந்த நேரத்தில் உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப En cas வேண்டும். de danger, en cas de périple, on a besoin de personnes qui aident. மூன்றாவது காரியம், எந்த சூழலும் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் Et எழுப்பி on தர a besoin வேண்டும். des personnes qui sont intègres en toutes எனவே choses. இங்கே பார்க்கின்ற பொழுது இவன் சத்தியத்தை குறித்து சத்தியத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான் சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லப்படுகின்றது. J'étais fort réjoui parce qu'il a rendu un bon témoignage auprès des frères. அது மட்டுமில்லை, நாங்கள் வாசிப்போம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் அங்கே யோவான் சொல்ல, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என்ன சந்தோஷம் எனக்கு அதிகம் இல்லை? சத்தியத்திலே நடக்கிறார் என்ற அந்த சந்தோஷத்தை விட எனக்கு வேறொரு சந்தோஷம் எனக்கு அதிகமாக தெரியவில்லை என்று அங்கே யோவான் சொல்லுகின்றார். Jean, il dit, j'ai une grande joie parce que vous marchez dans la vérité. அப்ப நீங்கள் சத்தியத்தில் நடக்கின்ற பொழுது அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். Donc mes enfants, quand vous marchez dans la vérité, c'est la joie. இன்றைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் எங்களுக்கு சந்தோஷம் என்று. Beaucoup de personnes pensent que les biens matériels அது அது ce sont அது la அது joie. பூமியோட முடிந்து போக போன்றது. Donc ces joies vont disparaître. ஆனா எது சந்தோஷமா இருக்கணும்? தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படுகிறதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும். C'est qu'on soit bâti dans notre vie spirituelle. இந்த சபை ஆவியிலே கட்டப்பட வேண்டும். Il faut que cette église soit எங்கள் bâtie சபை en சத்தியத்திலே esprit, கட்டப்பட en வேண்டும். vérité. எங்களுடைய சபையை குறித்து அநேக பேர் சாட்சி சொல்ல Beaucoup de வேண்டும். personnes doivent rendre témoignage. இதுதான் எங்கள் வாழ்க்கையின் சந்தோஷம் மாற C'est la முடியும். joie de notre cœur. பூமிக்குரிய சந்தோஷங்கள்லாம் முடியும். Parce que toutes les bénédictions et ஆனா la joie du சத்தியத்திலே monde கட்டப்படுகிற சந்தோஷம். disparaîtront. Mais lorsque எனவே இங்க nous பார்க்கின்ற பொழுது அவன் உண்மையான சத்தியத்திலே கட்டப்படுகின்றான். nous voyons qu'il est dans la உண்மையான vérité. சத்தியத்திலே கட்டப்பட வேண்டும் என்றால் உண்மையான சத்தியத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். உண்மையான சத்தியமானவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. La vérité qui est vraie, c'est notre Seigneur Jésus-Christ. இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு நாங்கள் பிழையான உபதேசங்கள் போகின்ற பொழுது எங்கள் சத்தியத்திலே மாற்றங்கள் உண்டாகின்றது. Donc nous ne devons pas aller dans les fausses doctrines. அதனாலே குழப்பங்கள் கடந்து Il y aura வருகின்றது. des confusions. ஆனா அந்த காவியை பார்க்கின்ற பொழுது Mais lorsqu'on regarde Gaius, அங்கே சத்தியத்திலே அங்கே நடக்கிறான் என்று அந்த சந்தோஷத்தை கேள்விப்பட்ட அந்த சந்தோஷத்தை விட எனக்கு ஒன்றுமே இல்லை என்று il சொல்லப்படுகிறது. n'y a pas de plus grande joie, dit Jean, parce que tu as dit, tu as agi fidèlement. அதனாலே அந்த 5வது வசனம் சொல்லுகின்றது, மீண்டுமாக பிரியமானவனே. Troisièmement, il va encore அப்ப dire. ஆண்டவர் யாரை பார்த்து பிரியமானவனேன்னு சொல்லுவார்? Donc là, il parle bien aimé de qui? சத்தியத்தில் நடக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? பிரியமானவனே. Celui qui marche dans la vérité, c'est bien aimé. சத்தியத்தில் நடக்கிற ஒவ்வொரு மகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார், பிரியமானவளே. Tous les enfants qui marchent dans la vérité, c'est mon bien aimé. எனவே யாருக்கு கர்த்தர் பிரியமானவனே சொல்றாருன்னு பார்க்க வேண்டும். Vous devez regarder à qui il adresse la parole bien aimé. எல்லாரையும் பார்த்து கர்த்தர் பிரியமானவனே சொல்லவில்லை. Il ne va pas dire bien aimé à tout le monde. அங்கே பார்க்கின்ற பொழுது தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், Donc il regarda Daniel. பிரியமானவன் ஜெபம் கேட்கப்பட்டதென்று. Donc il dit bien aimé que tes எனவே prières ont நாங்கள் été கர்த்தருக்கு exaucées. ஏற்ற காரியங்கள் செய்கின்ற பொழுது கர்த்தர் சொல்வார், பிரியமானவனே. Donc il a dit tout ce que tu fais அப்ப pour நீங்க Dieu, சபை bien கட்டப்பட aimé. ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், பிரியமானவனே. Toi bien aimé parce que tu aides pour bâtir சபைக்காக le temple. பாரப்படுகிற பொழுது கர்த்தர் பார்த்து சொல்வார், Tu es le பிரியமானவனே. fardeau de l'église. ஜனங்களை உபசரிக்கிற பொழுது கர்த்தர் பார்த்து சொல்வார், பிரியமானவனே. Tu aides les gens. ஏழைகளையும் திக்கெட்ட பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற பொழுது கர்த்தர் சொல்வார், பிரியமானவளே. Mon bien aimé, il dit. ஆனபடியே நான் சும்மா வர்ற ரோட்டில் வராக்களை பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. Ils sont dans la rue. கர்த்தருக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவளை பார்த்து ஆண்டவர் சொல்ற பிரியமானவர்களே. Ils ont exposé leur cou, il va dire mon bien aimé. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். Vous devez être des enfants bien aimés. கர்த்தருக்கு transformés. பிரியமானவர்களாக நாங்கள் மாற வேண்டும். Nous devons nous changer. எனவே இங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே 5வது வசனம், பிரியமானவனை சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாக செய்கிறாய். Parce que tu as été vrai devant les étrangers. சபைக்கும் தன்னோட சவுலுக்கும் அவர் உண்மையாக செய்கிறார்.
Même pour ses frères, il a été வெளி ஜனங்களுக்கும் அவன் உண்மையாக il செய்கிறான். a été fidèle pour les étrangers. யாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாக செய்கின்றான். Il n'a pas fait de favoritisme. அதனால் அந்த காயுக்குள்ள இருந்த தன்மை என்ன? Donc c'est quoi les bons points qu'il avait? எல்லாருக்கும் உதவி செய்கின்ற மனப்பான்மை. Donc il avait un cœur pour aider tout le monde. எல்லாரையும் உபசரிக்கிற மனப்பான்மை. Pour prendre soin des gens. மற்ற ஊழியக்காரருக்கு துணை செய்கிற Pour மனப்பான்மை. aider les serviteurs. இந்த ஊழியக்காரருக்கு துணை செய்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கின்றதா? Est-ce que vous avez les caractères pour aider vos ஜனங்களை serviteurs? உபசரிக்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கின்றதா? Est-ce que vous avez ces bons caractères? இந்த சபை நெருக்கங்களுக்கு போகின்ற பொழுது சபைக்காக உபவாசம் ஜெபிக்கிற அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கின்றதா? Est-ce que vous avez cette envie de jeûner et prier pour l'église? சபைக்காக நீங்கள் நெருக்கப்படுற சபைக்காக உங்களை அர்ப்பணிக்கிற அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கின்றதா? Est-ce que vous êtes là pour dans les épreuves pour soutenir ஆனோட l'église? தேவ பிள்ளைகளை நாங்கள் இந்த காயோட உள்ளம் போல எங்களை உள்ளத்தை கத்தர் மாற்றட்டும். Il faut que Dieu change comme le cœur de இந்த Gaïus. காயுக்குள்ள இந்த குணாதிசயங்கள் எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் கடந்து வரட்டும். Il faut que les caractères qu'il a en lui doivent அங்கே venir en nous. பார்க்கின்ற பொழுது அந்த காயை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. Il est dit concernant Gaïus. பிரியமானவனே சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற ஜாவற்றையும் நீ உண்மையாக Bien-aimé, செய்கிறாய். tu agis fidèlement dans tout ce que tu நீ fais. உண்மையாக இதை செய்கிறாய். Tu fais avec fidélité. உண்மையாக நீங்கள் இதை செய்கின்ற பொழுது கர்த்தர் பார்த்து சொல்வார் பிரியமானவனே. C'est pour ça qu'il a dit bien-aimé. ஆண்டவர் பார்த்து பிரியமானவன் என்று சொல்லுவார். Donc Dieu va vous regarder, va dire bien-aimé. இந்த சபைக்குள்ள வந்து நீங்கள் பல வேலைகளை செய்கிறீர்கள். Vous faites beaucoup de travail. இந்த வேலையை செய்கிற உங்களை பார்த்து உண்மையாக செய்கிற உண்மையாக செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார் பிரியமானவனே பிரியமானவளே பிரியமானவனே பிரியமானவளே என்று கர்த்தர் சொல்லுவார். Donc chaque travail que vous allez faire avec fidélité, il va vous dire bien-aimé. யார் இதை உண்மையாக செய்ய முடியும் என்றால் Qui peut le faire avec fidélité? அந்த வேதத்தில் பல காரியங்களை காண்பிக்க முடியும். Dans la Bible, je peux vous montrer plein de ஆனா choses. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துக்கு போகின்ற பொழுது Lorsque nous regardons அங்கே Apocalypse, 17வது அதிகாரம் Apocalypse 17, 17வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ஆட்டுக்குட்டியான ஒரு கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் ராஜாதி ராஜாவுமே இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவரோடு கூட இருக்கிற அழைக்கப்பட்டவர் எல்லாரும் அழைக்கப்பட்டவர் என்று அல்ல. Regardez, est-ce que tout le monde est appelé? அங்க வேதத்திலே பார்க்கின்ற பொழுது கொரிந்திய புத்தகம் சொல்லப்படுகிறது எல்லாரும் அப்போஸ்தலர்களா? Donc Corinthiens il dit est-ce que tout le monde est apôtre? எல்லாரும் சுவிசேஷகர்களா? Est-ce que tout le monde est évangéliste? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? Est-ce que tout le monde sont prophètes? எல்லாரும் போதகர்களா? Est-ce que tout le monde est prédicateur? எனவே மோசே கர்த்தர் அழைத்தார். Donc Dieu a appelé Moïse. பவுலை கர்த்தர் அழைத்தார். Il a appelé Paul. தாவீதை கர்த்தர் Il a அழைத்தார். appelé David. என அழைக்கப்பட்டவள் கர்த்தருக்காக உண்மை உள்ளவளாக வாழ முடியும். Parce que celui qui est appelé, il peut être fidèle. என்ன இங்க பார்க்கின்ற பொழுது அங்க சொல்ல அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்ப அழைக்கப்பட்டவள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. Donc ceux qui sont appelés et choisis sont fidèles. அவர்கள் வந்து இயேசுவோடு அங்க கூட இருந்தால் சொல்லப்படுகின்றது. Nous voyons qu'ils sont restés auprès de Jésus. இப்படிப்பட்டவளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். C'est pour ça que l'Éternel doit élever ces gens. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அழைப்பு உண்டு. Donc pour chaque chose, il y a un appel qui est எல்லாவற்றையும் différent. எல்லாராலும் செய்ய முடியாது. Tout le monde ne peut pas le faire. வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் Dans ஒருவர். les dons, il y a une différence. Le ஊழியங்கள்ல Saint-Esprit est pareil. வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் Dans le ஒருவர். ministère, il y a des différences. இப்ப நீங்க செய்யறத நான் செய்ய முடியாது, நான் செய்யறது நீங்கள் Tout ce செய்ய que vous முடியாது. faites, moi je peux pas le faire. Moi ce que ஆனா je fais. எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்கள் அந்தந்த வேலைகளை எங்களுடைய அழைப்பில வைத்து செயல்படுகிற பொழுது Mais lorsque nous allons faire tout ça réunis dans l'appel du Seigneur, கர்த்தருடைய ராஜ்யம் பெருக on முடியும். peut bâtir le royaume et ainsi கர்த்தருடைய grandir. ராஜ்யம் கட்ட முடியும். On peut le bâtir le royaume de எனவே Dieu. இந்த காயுவை பார்க்கின்ற பொழுது Lorsque nous regardons Gaius, அங்கே பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டான். il a été appelé bien-aimé. சத்தியத்தில் நடக்கிறவன் ஒரு மனிதனாக C'était un காணப்பட்டான். homme qui marchait dans la vérité. அது மட்டுமல்ல, அங்கே புற ஜனங்களுக்கும் சவுலுக்கும் அவன் செய்கின்ற காரியத்தை உண்மையாக செய்தான். Il a fait avec vérité tout le travail pour les étrangers et pour ses frères. அதே போல நான் கடைசியாக முடிக்கின்றேன். அடுத்த J'aimerais en காரியமாக terminer dernièrement. அதே அதிகாரத்தில் நீங்கள் 6வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 6. அவர்களுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அப்ப அடுத்தது வந்து இந்த காயுக்குள்ள என்ன இருந்தது என்ன? Donc qu'est-ce qu'il y a en Gaius? மற்ற எல்லாரும் பார்த்து சொல்றார்கள், சபையார் எல்லாம் சொல்றார்கள், அந்த காயு எப்படிப்பட்டவன்? Comment il est Gaius? அந்த காய் எப்படிப்பட்டவன்? Dites-moi comment il est. காய் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க. Dites-moi comment il est. காய் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க. Dites-le moi. சொல்லுங்களேன், எப்படிப்பட்டவன் காயு? Comment? காய் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. வேதத்தை பார்த்து சொல்லுங்க, வேதத்தை பார்த்து சொல்லுங்க, வேதத்தை படிங்க, Regardez la Bible et dites-moi. வேதத்தை வாசிங்க ஒருக்கா, திருப்பி வாசியம்மா. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். காயுக்குள்ள என்ன இருந்தது?
என்ன இருந்தது? Qu'est-ce qu'il avait Gaius? யோசிக்காத என்ன இருந்தது? Qu'est-ce qu'il possédait Gaius? கூட்டம் முடிஞ்சா என்ன 50,000 கேள்வி கேட்பீங்க. Qu'est-ce qu'il avait Gaius? இப்ப சொல்லுங்க என்ன இருந்தது? Qu'est-ce qu'il avait Gaius? என்ன இருந்தது? காயுக்குள்ள இருந்தது அன்பின் ஆவி. Donc il avait de la charité. கர்த்தருடைய அன்பு இருந்தால் தான் Donc il faut juste l'amour du Seigneur கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியும். afin de faire toutes choses pour Dieu. கர்த்தருடைய அன்பு இருந்தால் தான் Parce que si vous avez la charité de Dieu, கர்த்தருக்கு எல்லாவற்றையும் சகித்து போக முடியும். alors nous pouvons tous supporter pour Dieu. கர்த்தருடைய அன்பு இருந்தால் தான் Si nous avons l'amour du Seigneur, கர்த்தருக்காக ஓட முடியும். nous pouvons courir pour Dieu. கர்த்தருடைய அன்பு இருந்தால் தான் Si nous avons l'amour de Dieu, ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்திலே நாங்கள் உதவி செய்ய முடியும். donc on peut aider nos serviteurs. கர்த்தருடைய அன்பு எங்களுக்குள்ள இருந்தால் தான் Si nous avons l'amour du Seigneur, ஆபத்தான நேரங்களில் ஜனங்களையும் ஊழியங்களையும் சபையும் உபசரிக்க en cas de நாங்கள் danger, on அவளுக்காக peut ஜெபிக்க sauver முடியும். les gens, le peuple et ainsi tout le monde. எனவே நாங்கள் என்னதான் செய்தாலும் Peu importe ce qu'on fait, இந்த காயை போல எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் il faut qu'on soit tous comme Gaius. கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட Nous வேண்டும். devons être remplis par la தெய்வீக charité. அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். On doit être remplis par தேவ l'amour அன்பு divin. எங்களுக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். Lorsque l'amour divin est versé, எனவே en nous, இப்படிப்பட்ட கர்த்தருடைய அன்பை பெற்றோர்தான் இந்த மனிதர்கள். ce sont des hommes qui ont reçu l'amour. இந்த அன்பை பெற்றவுடையத்தான் கடைசி வரையும் கர்த்தருக்காக ஓடினார்கள். Ils ont couru et fait le ministère pour இந்த Dieu. அன்பை பெற்றவுடையத்தான் கர்த்தருக்காக கடைசி வரை நின்று பிடித்தார்கள். Donc ils se sont tenus pour Dieu jusqu'à la இந்த fin. கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவன் என்று அவன் சொல்லவில்லை, நான் கிறிஸ்துவின் அன்புடையவன் என்று அங்கே சபையார் சாட்சி சொல்றார்கள். அந்த காயு ஒரு அன்புள்ள ஒரு மனிதன். Donc c'est les gens qui ont rendu témoignage qu'il a l'amour du இன்றைக்கு Seigneur. உங்களை பார்த்து சொல்ல முடியுமா இவள் ஒரு அன்புள்ளவள்? Est-ce que les gens peuvent témoigner que vous avez l'amour இன்றைக்கு du உங்களை Seigneur? பார்த்து சொல்ல முடியுமா இவள் கர்த்தருக்கு பிரியமானவள்? Est-ce que les gens peuvent témoigner que vous êtes bien aimés? உங்களை பார்த்து சொன்னா சண்டைக்காரி, வாயாடி, அந்த காரி இந்த காரி, குறை சொல்ற ஆவி, அந்த ஆவி தான் சொல்லுவாங்க. Ils vont dire que vous êtes quelqu'un qui querelle, qui dispute. ஆனால் நாங்கள் இந்த காயை போல உள்ளம் மாறட்டும். Mais il faut que notre cœur se இந்த transforme. காயோட குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே கடந்து Nous வரட்டும். devons être semblables à Gaius. அந்த வசனம் என்ன சொல்லுகிற என்றால், Que d'universés, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். ils rendirent témoignage. de la தேவனுக்கு charité. முன்பாக பாத்திரமானபடி அவளை நீ வழிவிட்டு அனுப்புவது நலமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. En présence de l'Église, tu feras de bien de pouvoir à leur voyage d'une manière digne devant Dieu. அப்ப சபை எங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். Il faut que l'Église témoigne de nous. நீங்க ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, Dans Romains chapitre 14, அங்கே 14ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வரை வாசியுங்கள். on va regarder Romains ரோமர் 14 16 இருந்து 18. 14 et 16, 18. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடங்கூடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், இவையில கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், தேவனுக்கு பிரியனும் அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ரெண்டு அழைப்பை ஒன்று வந்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். Donc il est quelqu'un qui est bien aimé. இரண்டாவது காரியமாக மனுஷருடைய அங்கீகரிப்பு முக்கியம். Donc on a besoin du soutien de l'homme. நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தாலும் Peu importe le ministère qu'on fait. மனுஷருடைய அங்கீகரிப்பு தேவை. Donc nous avons besoin de வசனம் l'autorité. சொல்லணும், தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான் என்று. Il a été rendu digne par les இந்த hommes. பவுலை பார்த்தால் வந்து தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். Nous voyons qu'il a été rendu digne par les இந்த hommes. இந்த காவியை பார்த்தால் வந்து Agréable à Dieu. கர்த்தருக்கு பிரியவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். Donc nous devons être approuvés par les hommes. இங்கே பாருங்க, மோசே தொடக்கம், நீங்கள் ஒவ்வொரு ஊழியர்கள், ஜோசுவா தொடக்கம், புதிய ஏற்பாடா இருக்கலாம், பழைய ஏற்பாடா பார்க்கலாம், அவள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தார்கள், ஆனால் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். Ainsi que tous les autres, ils ont été approuvés par les எனவே hommes. மனுஷருடைய அங்கீகரிப்பும் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. Parce que nous avons besoin d'être approuvés. மனுஷரோட rendus dignes. உதவியும் எங்களுக்கு முக்கியமா On a இருக்கின்றது. besoin du soutien. எனவே எல்லா மனுஷரும் முன்னெந்து தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். Ainsi, avec tous les hommes, nous pouvons bâtir le எனவே இங்கே royaume பார்க்கணும், de Dieu. தேவனுக்கு பிரியன் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன் சொல்லப்படுகிறது. Il était agréable à Dieu, approuvé par les hommes. மீண்டும் அந்த ஜோவான் 3வது யோவானுக்குள்ளே அங்கே போய் சில வசனங்களை வாசித்து நாங்கள் Donc, செபிக்க on va encore போகின்றோம். regarder dans 3 Jean. அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த யோவானில் வந்து இங்கே 7வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 7ல இருந்து 3 Jean 7. ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன்வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம்.
நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ள. பாருங்க, இங்க பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துக்குள்ளே அவர்களுக்குள்ளாக முதன்மையா இருக்க பதவி ஆசைக்கு இருக்கிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லப்படுகிறது. Nous voyons qu'il n'a pas accepté. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் இருப்பார்கள். Donc il y a toujours des personnes qui vont pas accepter. ஒரு சபை எழுப்புதல் அடைகின்ற பொழுது இப்படிப்பட்ட இருப்பார்கள். Quand il y a le réveil dans une église, il y அங்கே aura des ஜோவான் personnes qui vont சொல்லுகின்றார், pas accepter. அப்போதான் ஜோவான் சொன்னார், சபைக்கு எழுதுகிறேன். Donc il a dit j'église. ஆனா சபைக்கு எழுது அவர்களில் அங்கே முதன்மையா இருக்க விரும்புகிற அங்கே தியோத்திரேப்பு என்று சொல்லப்படுகிறது. Mais nous voyons que Diotrephe அவன் n'a pas accepté. அவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாசிப்போம். Diotrephe n'a pas accepté. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் செய்து வருகிற கிரிகள் எல்லாவற்றையும் நான் நினைத்துக் கொள்வேன் என்று அங்கே அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காயுவுக்கு சொல்லுகின்றார். Donc nous voyons que Jean il parle à Gaius que Diotrephe n'a ஏனென்றால் pas யாரா accepté. இருந்தாலும் மனிதர்கள் தான். Tous ces des hommes. சில பேர் செய்கின்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது நினைவில வந்துவிடும். Regardez, nous allons nous rappeler des actes de certaines. அது மனித இயல்பு. Parce que ça c'est vraiment le அதனாலே அதை caractère. நினைத்துக் கொள்வேன் என்று. C'est pour cela parce que chaque homme est சில différent. நேரங்கள் ஆண்டவர் கூட சில காரியங்கள் நினைவில வைத்துக் கொள்ளுவார். Pourquoi l'Éternel nous rappelle des choses. எனவே இங்கே பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடுல பார்க்கிற தாவீது சொல்லுகின்றார், தான் இந்த தேசத்தை விட்டு பிரிகின்ற பொழுது சொல்ல தன்னுடைய மகனுக்கு சாலமோன் சொல்லுகின்றார், இன்னார் எனக்கு இப்படி செய்தார்கள், இன்னார் எனக்கு இப்படி செய்தார்கள், நீயும் கவனமாயிரு என்று சொல்லப்படுகிறது. Lorsque David a quitté, il était au point de mourir, il a dit à Salomon, un tel a fait une telle chose. அதே போல பவுல் சொல்ல கண்ணானாகிய அலெக்சாந்தருக்கு வெகு தீமையை செய்தான், நீ இவனை குறித்து கவனமாயிரு தீமைத்துக்கு சொல்லுகின்றார். Attention, Alexandre il a fait telle chose, il avertit Timothée. அதே மாதிரி இந்த காயுக்கு சொல்லப்படுகிற வந்து இந்த தியோத்திரேப்பு வந்து எங்களுக்கு ஏற்றவில்லை அவன் சொல்லவில்லை, பிழையான காரியம் சொல்லுகிறான் என்று. Nous voyons que Diotrephe il agit contre அவன் tout செய்து வருகிற l'enseignement du கிரியைகளை Seigneur. நான் நினைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்றார். Et je me suis rappelé des mauvais actes. அங்கு நினைத்துக் கொள்வேன். வாசிப்போம். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவன் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால் அங்கே ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் அவன் தடை செய்கிறான், சபைக்கு புறம்பே தள்ளுகிறான் என்று சொல்லப்படுகிறது. Nous voyons qu'il empêchait toutes les choses et qu'il est contre l'église. ஆனா இவனுக்குள்ள அந்த காயினுடைய ஆவி கிடையாது. Donc il n'y avait pas l'esprit de Gaius. எனவே அங்கே மீண்டுமாக அங்கே அந்த ஜோவான் அங்கே காயுக்கு எழுதுறப்பொழுது சொல்லுகின்ற 11வது வசனத்தில் வாசிப்போம். பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் பிரியமான காயுவே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? தேவனால உண்டாயிருக்க சொல்லப்படுகிறது. Nous voyons que tous qui font le bien vient de Dieu. அப்படி என்றால் கர்த்தருடைய அன்பில்லாதவன் தீமைகளை செய்வான். Parce que celui qui a pas l'amour de Dieu, il va faire le mal. ஆனா அன்புள்ளவன் ஆபத்திலும் உதவி செய்வான். Parce que celui qui a l'amour du Seigneur, même dans le danger, il sera un soutien. எனவே அங்க சொல்லப்படும் பிரியமானவனே என்று சொல்லி அவனை பின்பற்றாதே, தீமையானதை பின்பற்றாதே, n'imite pas le mal. தீமையான காரியங்களை பின்பற்றாதே, et n'imite pas les choses mauvaises. நன்மையானதை பின்பற்று. Mais suis et poursuis la நாங்கள் bonté. நன்மை செய்கிற பிள்ளைகளா இருந்தால் நாங்கள் தேவனால உண்டாயிருக்கிறோம். Si nous faisons le bien, உங்களுக்கு தீமை செய்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்து பாருங்கள். alors nous sommes enfants de Dieu. கர்த்தர் உங்களை மேன்மையாக கொண்டு வருவார். Dieu va vous élever. அவள் எங்களுக்கு தீமை செய்கிற தீமைகள் அனைத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். Même s'ils agissent contre nous qui font le mal, உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு தீமைகள் செய்தார்களோ ceux qui vous ont fait du mal, அந்த தீமை செய்தவர்களுக்கு நீங்க நன்மைகளை செய்து பாருங்கள். faites le bien pour நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ தீமைகளை notre செய்தார்கள். Seigneur Jésus-Christ a fait pour lui, ils ont fait ஆனால் tellement நம்முடைய de mal. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். Mais notre Seigneur Jésus-Christ a fait le bien. தீமை செய்கிறவர்களுக்கு அவர் நன்மைகளை செய்தார். Pour ceux qui ont fait le mal, il a fait le bien. எனவே இங்க பார்க்கின்ற பொழுது காயுக்கு அங்கே யோவான் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார். Donc il dit à Gaius, Jean, அங்க நீங்க நன்மை செய்கிறவன் தேவனால உண்டாயிருக்கிறான். celui qui fait le bien a été créé par Dieu. தீமை செய்கிறவனோ தேவனை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. Celui qui fait le mal n'a pas connu le எனவே Seigneur. கர்த்தருடைய அன்பில்லாதவன் தீமைகளை செய்து கொண்டே இருப்பான். Celui qui n'a pas l'amour du Seigneur fera le ஆனா mal. காயுக்குள்ளே கர்த்தருடைய அன்பு இருந்தபடியால் En Gaius, il y avait l'amour du Seigneur. அவன் சபை ஜனங்களை அன்பாக நேசித்தான். C'est pour ça qu'avec amour, il a pris அவனுடைய soin de அன்பை l'Église. குறித்து அங்கே சாட்சி சொன்னார்கள். Ils ont témoigné de son அந்த amour. அன்பு நிமித்தமாக கர்த்தருக்காக காரியங்களை செய்தான். Donc à travers l'amour, il a fait des œuvres pour அந்த Dieu. அன்புள்ள இவனா இருந்தோட ஆபத்தான நேரங்களும் வந்து கடந்து வந்து உதவிகளை செய்தான்.
Donc même en cas de danger, il est venu soutenir l'église. காரணம் 1 யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 3 Jean 4. 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். Notre Dieu est amour. தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். Il demeure dans l'amour du Seigneur. எனவே அன்பின் சகோதர சகோதரியே, Mes bien-aimés frères et sœurs, இந்த காயுவை பார்க்கின்ற பொழுது, lorsque nous regardons Gaius, இந்த காயு ஆபத்து நேரத்திலும் même en cas de danger, முதலாவது சொன்ன ஊழிய பாதையிலே அவன் வழித்துணையாக கடந்து வந்தான். nous voyons qu'il était un guide. தனக்கு பிரச்சனைகள், தனக்கு எதிர்ப்புகள், தனக்கு சிறை வாழ்க்கை வந்த பொழுதும் அவன் அதோடு நின்று விடவில்லை. Lorsqu'il était emprisonné, lorsqu'il a été éprouvé, il n'a pas abandonné. தொடர்ந்து அந்த பவுலுக்காக வழித்துணையாக ஓடிக்கொண்டே இருந்தான். Nous voyons qu'il était toujours le guide pour Paul. அது மட்டுமில்லை, அடுத்த காரியமா சொன்னேன். Deuxièmement, je vous ai dit, இந்த காய் இந்த ஊழிய பாதையிலே அங்கே பவுலுக்கும் அங்கே சபையார் அநேகருக்கும் ஒரு உபச்சாரம் செய்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். c'était un serviteur qui servait Paul et l'église. அவளை விசாரித்து அவளுக்கு உதவி செய்கிற மனிதனாக காணப்பட்டான். Il rendait service auprès du peuple. அது மட்டுமில்லை, இந்த காயுக்குள்ளே உண்மை இருந்தது. Donc il était fidèle. உண்மையாக கர்த்தருடைய காரியங்களை செய்து முடித்தான். Et il a accompli jusqu'à la fin. ஆபத்தான நேரங்களும் அவனுடைய உண்மைத்தன்மை அங்கே வெளிப்பட்டது. Même en cas de danger, il a été fidèle. சத்தியத்திலே அவன் நின்றான். Il demeurait dans la vérité. அவன் சத்தியத்தை குறித்து அங்கே யோவான் சாட்சி கொடுக்கின்றார். Et Jean témoignait de son amour. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக காயினை அங்கே நாங்கள் பார்த்தோம். கடைசியாக Donc je vous ai parlé de Gaius. சபையார் எல்லாரும் சேர்ந்து காவியை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். Donc ils ont rendu témoignage. இந்த காயு அன்புள்ளவன். Gaius, c'est un homme d'amour. அந்த அன்பு இருந்தால் தான் கர்த்தருக்காக இதையும் செய்ய முடியும். Parce que si nous avons l'amour, on அந்த peut அன்பு இருந்தால் தான் accomplir கர்த்தருக்காக நாங்கள் ஓட toutes முடியும். choses. Et on peut courir pour lui. அந்த அன்பு இருந்தால் தான் கர்த்தருக்காக காரியங்களை செய்ய On peut முடியும். œuvrer pour lui. பாருங்கள், சபையில பாப்பம் வந்து ஒரு பிள்ளைகள் வந்து கூட்டம் முடிய பல வேலைகளை செய்வார்கள். Donc à la fin de l'église, il y en a qui font beaucoup de travail. கூட்டம் தொடங்குற முன்பாக பல வேலைகளை கடந்து வந்து செய்வார்கள். Avant de commencer le culte, ils œuvrent beaucoup. எனவே காயு என்றால் ஆபத்தில் உதவி செய்கிறவர்கள். Gaius dit qu'en cas de danger, il soutient l'aide. கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம் சொன்னாலும் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. Dieu, il nous dit, en cas de danger, invoque-moi. நான் உன்னை விடுவிப்பேன்னு Moi, சொல்லப்படுகிறது. je te délivrerai. ஆபத்தான நேரங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். Il ne faut jamais oublier celui qui t'aide en cas de danger. ஆக்கிலா பிரிஸ்கில்லா வந்து அங்கே ஆபத்தான நேரத்திலே பவுலுக்கு ஆபத்து வந்தபோது தங்களுடைய பிராணனை கொடுத்தார்கள். Donc Priscilla et Aquilas, ils ont exposé leur tête pour sauver அதனால் la vie எங்க de Paul. பவுல் மூலமாக அநேக புறஜாதிகள் எழும்பினது. À travers Paul, il y a beaucoup d'églises அநேக païennes, புறஜாதி சபைகள் எழுப்பப்பட்டது. beaucoup d'étrangers. அதுக்கு பவுல் மாத்திரம் காரணம் அல்ல. Il n'y a pas que Paul qui a la raison. அந்த ஆக்கிலாவும் அந்த பிரிஸ்கில்லாவும் Il y a aussi Priscilla et Aquila qui ஒரு ont காலத்தில் participé. இந்த சபை வளர்ந்து வருகின்ற காலங்கள் இன்னும் வளர போகின்றது. Autant il y avait donc les réveils இந்த சபை spirituels இன்னும் பெருக dans les போகின்றது. églises. Il y a beaucoup d'églises qui இந்த vont சபை se இன்னும் பெருக போகின்ற பொழுது Donc quand il y aura la யார் multiplication, யார் ஆரம்ப காலங்களில் சபைக்காக பிரயாசப்பட்டு தங்களை அர்ப்பணித்தார்களோ அவளை கர்த்தர் பார்த்து சொல்லுவார், பிரியமானவனே பிரியமானவளே. bienvenue à celui qui a œuvré, qui a sacrifié pour bâtir l'église. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். Il faut que notre vie se change. கர்த்தருக்காக ஓடுவோம். Nous devons courir pour Dieu. கர்த்தருடைய ராஜ்யத்தை Nous கட்டுவோம். devons bâtir le royaume. கர்த்தருக்காக எழும்புவோம். Nous devons nous lever, தேவ சித்தத்தை செய்வோம். accomplir la volonté de Dieu. நாங்களும் எங்களை காத்துக்கொள்வோம். Nous devons nous protéger எங்களால் முடிந்ததை et ஆண்டவருக்காக faire ce qu'on peut faire. நாங்கள் செய்து முடிப்போம். Nous